பெட்டியத்தான் நீ சமக்கணும். என்னடா இந்த யோகம் நீ எதை பார்த்து வச்சுக்கிற? நீ மூட்டை பார்த்து எதை பார்த்து வச்சுக்கிற? கும்பலத்துல துணியரை மாற்றி வந்திருக்கேன். இது போட்டா தானே நல்லா புரியா இருக்கு. என் பேரெல்லாம் கூட பிரிஞ்சுக்கிட்டு போகுது 2 நாள்ல. ஆனா உண்மையிலே சொல்ற மச்சான், இன்னைக்கு தான் சம்பளமே வேண்டாம். இப்படி ஒரு அறிமுகம் உள்ள வருஷம் போட்டீங்க பத்தியா? அந்த பிள்ளை பேர்ல போட்டு வந்து எது அரைக்கல எனக்கு கிடைக்கிற அந்த மாதிரி அரிப்பு பண்ண முடியாது. அந்த பிள்ளைக்கு உள்ள ஜெவல் இருக்குல்ல, ஜெவல் இருக்கு. அது எப்படி உனக்கு தெரியும்? என்னடா இருக்கிற துப்பு கட்டுற நாயே, முடிச்சுட நாயே, எட்டக்கல நாயே, எட்டக்கல நாயே, என்னடா வந்து பேசுற? என்னடா வந்து பண்ற? நீங்க உங்களோட தனியா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிறீங்க. ஒரு நோக்கம் பண்ணுவியா? இருக்கிறது இருக்கிற நல்ல மாதிரி இருக்கிற வராத நாய இருக்கிற மாதிரி இப்ப என்ன பண்ண உன்னை இடிச்சல இங்க வர நாய பண்ணி இது மாதிரியே இருக்கான். எனக்கு நினைக்கல ஏமா என்ன அப்ப நீ கட்டி முட்டை கட்டி பண்ண பிரச்சனை கிடையாது, இருக்கிற பிரச்சனை கிடையாது. ஒழுங்கா மச்சா கேட்கா நான் ஒழுங்கா கட்டிப்பிடிக்க மறுபடி வாசிக்க மறுபடி திருப்பியுமா என்ன இப்படி ஆரம்பிச்சியா? கட்டிட்டு நான் மறுபடி வாசிக்க நீ மொட்டை நாங்க வெளியே நாங்க மொட்டை நீ இந்த பால் ஒயிடு நீ அவுட்ரா லோ பால். வண்டி பிராக்டிக்ஸான வண்டி வரும். நம்ம புது வண்டி அம்மா ஒண்ணு இல்ல. இப்ப நான் லாலா சொல்றேன். சரி நீ வந்து கட்டி போ. நான் லாலா சொல்றேமா? நீ லாலா சொல்ற, நான் வந்து நீ இப்ப வந்து அப்படி இருக்கீங்க. ஆமா அது என்ன ஓலாவே என்ன ஓலா என் காக்கா இந்த மாதிரி அண்ணனே இப்படி தானே நீ அது மட்டும்தான் பாக்க என்னடா 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 நீ ஒரு பெண்கள் ஒரு அண்ணனுக்கு சாப்பிட போறீங்க. சாப்பிட போற பெண்கள் ஒரு பெண்கள் அண்ணனுக்கு போறீங்க. அண்ணனுக்கு சாப்பிட்டு இருக்கீங்க. சாப்பிடவும் தவிர அண்ணனுக்கு நீ சாப்பிட சாப்பிடவும் தவிர நீ செத்து போயிடுற. ஒரு பேச்சுக்கு செத்து போயிடுற. உனக்கு கவர்மெண்ட் பணம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இது கூட பரவாயில்லமா? நீங்க பியூட்டி பார்லர் போயிடல, பியூட்டி பார்லர் போறதுல புருவத்தை கற்பனை கட்டி கழுத்துல வந்து செத்து போயிடுற. உனக்கு கவர்மெண்ட் இதுல நூல்ல இருப்பாங்க. செத்து போயிடுற. இல்ல உனக்கு கவர்மெண்ட் பணம் கொடுப்பாங்க. எங்க ஆண்கள் சிவப்பு தெரியுமா? கள்ளக்குச்சியில போய் கள்ளச்சாரத்தை குடிச்சு செத்து போய் 10 லட்சம் கொடுக்குறாங்க. முடியுமா? முடியுமா? எங்க நீ செத்து 10 லட்சம் வாங்கி அதுக்கு கள்ளக்குச்சியில போய் நீ கால சொல்றியா? ஏன் ஆம்பளை குடிக்கிற நீ பேசாத. ஆண்கள் செத்தாதான் மனம் கொடுக்குறாங்க. ஆனா பொம்பளை உயிரோட இருந்து மனம்
இதான் ஒரு பெண்ணா மக்களும் கவர்மெண்ட் மருத்துவமனையில ஒரு குழந்தைய பெற்றிருக்கிற ஒரு பெண்மணிக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க? 18,000 ரூபாய் பணம் கொடுத்து ஒரு சூட்கேஸ் நிறைய பேபி சோப்பு கேள்விப்பட்டு ஆண்களை எனக்கா 18,000 ரூபாய் புள்ள பக்கம் உனக்கு இந்த கவர்மெண்ட் 18,000 கொடுக்குது. அதுக்கு கஷ்டப்பட்டு மங்காறு உழைக்கிறவங்களுக்கு 200 ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இவன் பேசுறீங்க, நீ ஏன் தெரியுமா ஓசி பஸ்ல போற? என்னமா நீ எத்தனை முன்னாடி உட்காந்துருக்கீங்க? என்ன நம்ம எல்லாம் பாவப்படுது. இன்னும் என்ன தெரியுமா? இருங்க, பெண்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, ஆண்களுக்கு பணம் கொடுக்க மாட்டீங்க. நீங்க எல்லாம் கவலைப்படுறீங்க. உங்களுடைய கவலை எனக்கு புரியுது. ஆண்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, எவ்வளவு கவர்மெண்ட்ல இருந்து ஆண்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. நீங்க எங்க அப்பா நான் நேற்று கூட்டு போனேன். அவருக்கு உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் நேற்று எங்க அப்பா கூட்டு போனேன். 350 ரூபாய் பணம் கொடுத்து 5 கிலோ அரிசி கொடுத்து ஒரு ஆளுக்கு பணம் கொடுக்குறாங்க. இல்ல இல்ல, தாத்தா அப்படி கூட 350 ரூபாய் கொடுப்பாங்க. எவ்வளவு நம்ம பணம் கொடுக்குறாங்க? 3000 கொடுக்குறாங்க. எதுக்கு? கேவல பிடிச்சி அது கூட சும்மா வர்றாங்க. 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏமா என்ன கெம்ப என்ன கொடுக்குறாங்க? ஆப்பிள், ஆரஞ்சு 5 கிலோ அரிசி, 6 லிட்டர் பாட்டில், சத்து டானிக்கு. அதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க? அது இங்க பிடிச்ச அறுத்ததுக்கு அப்புறம் ரத்தம் ஒரு நாள் என்ன ஒரு ஆட்டி என்னடா ரெக்கையே இல்லாத கிழிச்சி எதுக்குடா பூண்டு? ஏமா ஓசில பஸ்ல போறேன்னு சொன்னீங்கல்ல, ஓசில நீ பஸ்ல போனா யாரு காசு? எங்க ஹோட்டல்ல 150 ரூபாய் எடுத்துட்டு வாசமா போடுவாங்க. நீ வண்டியில வரீங்க, ஏன் ஹோட்டல்ல பஸ்ல சேர்த்து எடுத்துட்டாங்க. நாங்க தெருவுல தெரியுறோம். இப்ப என்ன பேசுறீங்க? நாங்க குடிக்கிறோம் சொல்லிட்டு இருக்கல, குடிக்கிறோட நல்லவங்களையே கெட்டவங்களையா? புரியல. குடிக்கிறவங்களே நல்லவங்களையே கெட்டவங்களையா? ஏங்க குடிக்கிற ஆண்களை போய் என்னைக்கு நல்லவங்க சொல்லியிருக்கோம்? குடிக்கிறவங்க கெட்டவங்க தான். நான் சொல்றேன், நம்ம ஊரு கடையில நான் சொல்றேன். என்னண்டு குடிக்கிறேன் நல்லவன். எப்படி? குடிக்கிறவங்க கெட்டவங்களையா? ஆமா. ஏன் குடிக்கிறவன் நல்லவன்? குடிக்கிறவன் கெட்டவன். குடிக்கிறவன் என்னைக்குமே நல்லவனா தான் இருக்கான். குடிக்கிறவன் கெட்டவன் இல்ல. குடிக்காம அடுத்தவன் குடியா கெட்டவன் பாத்தியா? அவன் தான் கெட்டவன். குடியாத என்னைக்குமே நல்லவனா தான் இருப்பான். குடிச்சு அலப்பக்கமா போய் படுத்துருவான். குடிக்காம அவன் குடி அப்படிங்கிறா, இவன் குடி அப்படிங்கிறா பாத்தியா? அவன் தான் கெட்டவன். இவனே பேசுறியா? குடிக்காரன குழந்தை ஒண்ணுமா? நீ பேசுறதுக்காக கைதட்டாங்கன்றதுக்காக என்ன வேணாலும் பேசுறேன். குடிகாரன குழந்தை ஒண்ணா? கிடையாது. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. ஆனா அப்ப குடிகாரன குழந்தை என்ன ஒண்ணு? ஏன் எப்படி? ஒரு பிறந்த குழந்தை எப்படி உடம்புல ஒட்டு துணுறாம இருக்கும், ஒரு கட்டி இன்னொரு கட்டிய ஓட்டு வாங்கி கூட நாங்க ரோட்ல அப்படி தராங்க. இது கூட பிரச்சனைமா? நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெண்கள் நீங்க எங்களை தூக்கி கொடுத்து அந்த மாதிரி பிள்ளையா இருக்கும்போது எங்களை குளிப்பாட்டி விட்டு இங்கே பவுடர் அடிச்சு கடைசியில கொஞ்சம் பவுடர் எடுத்து இங்க அடிச்சு விட்டு ஏன் சுத்தி பண்ணி கும்பிடுங்கல்ல. சின்ன பிள்ளையா இருக்கும்போது சுத்தி பண்ணி அப்ப வரைக்கும் குட்டியா இருந்துச்சுடா. ஆமா, அப்ப பிடிச்சு கும்பிடுங்க. தண்ணிய போட்டு ஒரு நாள் குப்பரை எடுக்கும்போது ஒரு நாள் சுத்திக்காது. ஒரு கிலோ பவுடர் எடுத்து இங்க அடிச்சு விட்டு சுத்தி பண்ணி பிடிச்சி ஆட்டி பாரு. அடுத்த நாள் என் வெளிச்சாப்பு போவேன்னா போயே மாட்டேன். சரி, ஓ வலிக்கே நான் ஊருக்கு வந்தையில, நாடகத்துக்கு வந்தையில, உள்ள உட்காந்தையில, உள்ள உட்காந்து ஊருக்காரங்கள்ட்ட நீ என்ன கேட்ட? என்ன கேட்ட? பவுடர் அடிக்கிறதுக்கு என்ன கேட்ட? அதுக்கப்புறம் போடுறதுக்கு பவுடர் அடிச்சதுக்கப்புறம் மோகல என்ன கேட்ட? தண்ணி கேட்டேன். அதுக்கப்புறம் அதை போட்டு என்ன போட்டு கழுவுல? தேங்காய் போட்டு கழுவுவேன், சோப்பு போட்டு கழுவுவேன். யாரு கேட்டியா? ஊருக்காரங்க கொண்டாந்தாங்களா? யாருக்கு? எனக்கு உன கொண்டாந்தாங்கன்னு சொன்னாங்களா? இல்ல. பாத்தியா, அப்ப கூட இந்த பொம்பளைகளுக்கு தாண்டா முட்டா போல கேமப்பட மரியாதை. உள்ள பப்படையில உட்காந்து விக்கிட்டு தண்ணி விட ஒரு இதே ஊர்ல நாங்க இறங்கி சாப்பாடுன்ற ஒண்ணு சாப்பிட்டோம்னு வச்சுக்கிறேன், உக்கா அப்படி கவனிப்பாங்க. எங்க நீ பப்புனும் முகலே கடையில் போட்டு இந்த நாயிலே கோமாடி வந்து பேசுவாங்க. ரொம்ப அழகா பேசுறேன். இந்த தோல் டெம்பரா இருக்க வரைக்கும் உனக்கு மதிப்பு. என்னைக்கு இந்த தோல் சுருங்குது அன்னைக்கு ஒரு வெள்ளரிக்காய் எவ்வளவு போட மாட்டாங்க. நீ ஆம்பளம் இருக்கு அப்படி இல்ல. இப்போ சிங்கங்க இன்னும் 10 வருஷம் 100 வருஷம் வச்சாலும் சிங்க ஒன்னே வந்து சிங்க வைக்க வைக்கணுமா? எப்படி வாழ்ந்து சேர்றது? அந்த வயசுல எல்லாம் ஒரு விஷயம் முடிஞ்சுக்க. போதுன்ற மனமே யாருக்கு தெரியுமா இருக்கு? பெண்களுக்கு ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இதே ஆண்களுக்கு இருக்கா? 80 வயசானாலும் பெண் 80 வயசானாலும் பெண்களுக்கு தலை எப்படி ஆடும்? இப்படித்தான் ஆடும். இதே ஆண்களுக்கு 80 வயசானா எப்படி
எப்படி வருவாங்க? நீங்க வயசுக்கு எங்க வருவீங்க? நீங்க எங்க வருவீங்க? ஓடுறது போட்டா வேணா எடுத்துக்காட்டா? நாங்க அப்படி இல்லம்மா, நாங்களாம் எங்க ஊர் வேலைக்கு காட்டுக்குள்ள வயசுக்கு வருவோம். எப்படி? அங்கதான் டெஸ்ட் நடக்கும். நடக்கும். அப்பதான் ஃபியூச்சர் நம்ம டெபாசிட் இது கூட பிரச்சனை இல்லை. ஏமா என்னமா வேணும் அதுக்கு ஏமா ஃபியூச்சர் டெபாசிட் பிரச்சனை இல்லை. நீங்க வாடி போய் மாட்டாங்கன்னா அப்புறம் போய் மாட்டாங்க வீட்டு போய் மாட்டாங்க கடைசியில் எச்சா வீடு போக முடியாது. இது கூட பிரச்சனை இல்லம்மா. உன்னைய மாசமான போடுறாங்க வளர்ப்பு மாசமான வளர்ப்பு போடுவாங்க. மாசமான உனக்கு தான் நாங்க வளர்ப்பு போடுறோம். ஆம்பளை மாச மக்கள் எங்களுக்கு எவ்வளவு பிச்சை காப்பாற்றி மாட்டாங்களா? எவ்வளவு மாற்றாங்க மாற்ற அங்க உள்ள பெண்களுக்கு மரியாதை ஏன் மரியாதை? பெண்கள் தாயினாரு தாய்க்கு மரியாதை எந்த விஷயத்துல நம்ம கோயில் கட்டி கும்பிடுவோம். 10 மாதத்துக்கு முன்பு ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கிறீங்க, அதுக்கு நான் உங்களை கோயில கட்டி கும்பிடலாம். கோயில் என்ன கோபுரமே கோயில கட்டி கும்பிடுவோம், தமிழ் கூட கட்டி கும்பிடுவோம், சமாதி இருக்கிறியா கட்டி வச்சு கும்பிடலாம். அந்த ஒரு விஷயத்தை தவிர பொம்பளை எந்த விஷயத்துல வசதியா இருக்க சொல்லு? எந்த விஷயத்துல வசதியா இருக்க? இல்லையா? எவ்வளவு பேசுறீங்க? எவ்வளவு பேசுறீங்க? ஆண்கள் என்ன வசதியா இருக்கீங்க? ஒன்னாவது ராணுவத்துல வேலை பார்க்க முடியுமா? ஏன் நான் பாக்கிறேன் ராணுவத்துல வேலை முதல்ல ஆண்கள்லாம் ராணுவத்துல இறங்கினது அப்ப இப்ப பெண்கள் இறங்கிட்டாங்க. அது தெரியுமா? எந்த ராணுவா? நீங்க சொல்றது எதிரியை சொல்லியா? நீங்க புரிஞ்சு வச்சுக்கொண்டு இருக்கிற ராணுவத்துல நீ தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. மசில அந்த என்னமா அப்பா பேசாதீங்க. எனக்கு என்ன மேரேஜ் ஆகும்? என்னமா ஐ நோ மேரேஜ். என்ன மசி இந்த வாய்ஸ் தான் மசில் கல்யாணம் பண்ணுங்க. ஒன்னேதான் கல்யாணம் போன புதாகவே திரும்பி முறையா பண்ண முறைய இது கூட பிரச்சனை. சின்ன விஷயம் என்ன விஷயம்? அவராங்க நீ வயசுக்கு வந்துட்டியா? நீ வரலாற்று என்ன நான் என்ன மாதிரி நான் பண்றேன் வயசுக்கு வந்துட்டியா? வந்துடலாம் வாய பாரு அப்படியே பண்ணி இது மாதிரி இருக்கிறோம். முகரைய பண்ணி மாட்டோம். வாய ஒரு நல்லா காட்டுங்க நல்லா பாத்துட்டு போய் பாத்து பரிசு எடுக்கலாம். புள்ள புழு புழு எழுதலாம். செடி எடுக்க டீச்சர் குண்டு வயசுக்கு வந்துட்டியா? வயசுக்கு வந்துட்டு வயசுக்கு வந்து பெண்கள் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? தனியா உட்கார வைப்பாங்க. தனியா குறைச்சு என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? குச்சி கட்டுவாங்க, ஊரான உலக போடுவாங்க, தனி கிண்டி கொடுப்பாங்க, முட்டையை உடச்சு கொடுப்பாங்க. இங்க அவர் கிண்டி முட்டை அதை கேட்கல. என்னென்ன பொருள் வெளியே போடுவாங்க? இரும்பு. இந்த 3 பொருள் போடுறாங்க. எதுக்கு உலக்க வெளியே போட சொல்லுவோமோ? அதாவது அந்த உலக்கை எதுக்கு போடுறாங்க? அந்த உலக்கையை தாண்டி நம்ம பிள்ளை உலகத்துல காத்து கருப்பு அண்டாம இருக்கணுன்றதுக்காக அந்த உலக்கையை போடுறாங்க. அதெல்லாம் வயிறு கிடையாது. வேற என்ன? நீ வயசுக்கு வரும்போது வயசுக்கு வந்து அந்த உலக்கையை தாண்டி தான் போவேன். ஆமா, அந்த உலக்கையை தாண்டி தான் வருவேன். அந்த உலக்கையை பார்க்கும்போது நீ முடிவு வெளியேறணும். என்னண்டு நம்ம வயசுக்கு வந்துட்டோம், நம்மளுக்கு உலக்க ரெடி பண்ண போறாங்க. நம்மளுக்கு என்னையா இருந்தாலும் உலக்கையில பாதிப்பு இருக்கு. பார்த்துதே போகணும், பார்த்துதே வரணும் இருக்கா. ஆனா நல்ல உலக்கையா இருந்தாதான் தாண்டு சரி மக்களும் போட்டு கூட பத்தாது. இது கூட பிரச்சனைனா 2வது வழக்கு எடுக்க போறாங்க. இந்த ஒரு உலக்கையை மட்டும் நீ கடைசி பார்த்துன்னு வச்சுக்க. சரி, உனக்கு மரியாதை. 2வது உலக்கை எங்கேயாவது தேடுன உனக்கு விளக்கமாக பிச்சு இருக்கிற விளக்கமா அந்த இரும்பு எடுத்து போடுறாங்க. 3வது அருவாளுக்கு போடுறாங்க. விளக்கமா அடிச்சு விளக்காரம் நீ திருந்தன்னு வச்சுக்க. அருவாளுக்கு கடற்கரை அர்த்தம் தூக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. ஆண்களுக்கு தானே புடிச்சா இருப்பாங்க. பொம்பளை இருக்கு எப்படி பிடிக்கும்? கொத்தூர் கூட வேலை முடிஞ்சு பாலமாருக்கு கொத்தூர் போயிட்டே இருக்கிறது. கொத்தனமா தான் இருக்கு. ஏதோ குத்தமா இருக்கு. ஏற்கனவே குத்தமா இருக்கா? குத்தம் நல்லா பேசுறீங்க. இங்க எவ்வளவு பெண்கள் போக்காது இருக்கு. ஆமா, நிறைய பேர் பாத்துருக்காங்க. யாராவது பெண்கள் 4 இல்லாத துணி கொடுப்பாருக்காங்களா? புரியல. எவ்வளவு 4 இல்லாத துணி கொடுப்பாருக்காங்களா? ஆமா, சேலை பாவாடை தாவணி அறிவியா பாத்துருக்காங்க. ஆமா, பெண்கள் ஒரு 20 வருஷம் மட்டும் எப்படி வச்சுக்க 16 போல சேலை கேள்விப்பட்டீங்களா? எங்க ஜாத்திகள் தெரியும் 16 போல சேலை. அந்த சேலை வாங்கி 6 போல தூக்கிங்க சுருக்கி. அது என்னது? இடுப்புல சுருக்கி. அது என்ன? அது விளாடுக்காமா தூக்கி சுருக்கி இந்த மாறவுக்கு இழுத்து விட்டு நெத்தி அளவுக்கு ரவுண்டு போட்டு வச்சு நடந்து வந்துச்சு வச்சுக்க. மதுரை மீனாட்சி கோயிலை விட்டு இறங்கி நடந்த மாதிரி கையெழுத்து கும்பிடுவோம். அது அப்ப இப்பதான் பொங்கலை எப்படி மாடிய எவன்டா கண்டுபிடிச்ச லெக்கின்ஸ் பிராண்டு. ஆமா, நீங்க குடுக்குறீங்க ஸ்கூட்டில இப்பெல்லாம் காதி போடுறதில்ல. காதியை பிடிச்சா போட்டு இவங்க தூக்கி போடுறதா கையா கூட்டணிகளை விட்டு போயிடும். இவங்க ஏறி ஸ்கூட்டில பார்த்துக்கிட்டு பின்னாடி பாருங்க அக்கா துண்டி சூப்பரா பார்த்து நீ ரோட்டை பார்த்து ஓட்டாம அக்கா குண்டிய பார்த்து எதுக்குடா ஓட்டுற? இதுல இருந்து என்ன தெரியுது? வண்டிய ஓட்டுறியோ இல்லையா குண்டிய ஓட்டுறதுக்கு என்ன காரணம்? என்ன பாலப்பட்டில இருந்து ஒரு 10 மதுரைக்கு போக வச்சுக்க. பின்னாடி போறதுல மதுரை போட பார்க்க மாட்டோமா?
கொஞ்சம் வாங்க. பாரு, நீ அம்மா ஆயிட்டா. இது எப்படிமா? இதுல பெரிய அதிசயமே அடங்கிருக்கேன். செத்தப்பா பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறான். ஐயா, எனக்கு ஒரு சின்ன டவுட். என்னம்மா? கேட்கலாமா? கேட்டா கோச்சுக்கிற மாதிரி. இது என்ன? இதுல செல்போன் வைக்கலாம், அதுல இதுல மணிபர்ஸ் வைக்கலாம். அந்த நடுவுல ஒண்ணு போல இது இருக்கு. சூச்சு ஒரு மிஷின் வெளியில வந்துருக்கு. ஏமா இது என்னோட இது என்ன தெரியாது இல்லையா? இத கேரளா கேரளா முன்னாடி அப்படித்தான் வரும். எப்படி? இதுல கொஞ்சம் அந்த ஒத்த போட நானா? இதுல கொஞ்சம் துணி இருக்கா? துணி இருக்குமா? இதுல கொஞ்சம் துணி இருக்கா? பெருசா இருக்கு, சின்னதா உனக்கு ரொம்ப முக்கியம் இருப்பேன். நானும் கையில பண்ணுவீங்க. ஏன்னா இந்த தெற்கு கூட போட்டு அடிச்சு கிடைச்சு. ஏமா இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? யாரும் தப்புங்க. தப்பவா? நீ இறந்த படம், இறந்த படம், இறந்த படம். ஆனா, செக்க வந்த படம். யாரு எதிர்த்து எப்ப எங்க ஒரு எப்ப எப்ப மச்சான் மச்சான் நடக்குது. சும்மா போயிட்டு எனக்கு வருது. என்னம்மா உனக்கு பயம் வாய் ஏமா சரி நல்லா பாருங்க. என்ன யாரும் பாக்குறீங்க? என்ன யாரும் பாக்குறீங்க? இறந்த படம் யாரும்? ஆமா. உங்க படம் இறந்த படமா? ஆமாங்கயா. ஏமா என்ன உங்க படத்துல புழு வச்சுச்சா? என்னம்மா புழு பழத்துல பேப்பரா புழு வைக்கும். உங்களோட படம் ஆமா. டெம்பரான படமா தொலைத்தோன்று இருக்க இல்ல படம்? நம்ம கொள்ள கொள்ளலாம் இருக்காது. என்னடா பைக்க பண்ணுற மாதிரி இருக்கு. என்னமா பண்ற? டெம்பரா இருக்கமா? ஏமா உங்க படம் இறந்த படம். ஏன் படம் என்ன தெரியுமா? என்ன படம்? என் ஊர் அண்ணாச்சி படம் கடல். கடல். நம்ம படத்துக்கு என்ன தெரியுமா? என்ன? கடல் பாறை. கடல் பாறைன்னு ஒரு படமா? கடற்பாறை மாதிரி கடல் பாறை. சரி, அப்படி அது என்ன படம்? கெட்டிக்காரத்துக்கு என்ன தெரியுமா? என்ன படம்? அது இருதல முடிய படம் எடுத்தோம். முருகன்காரர் இருக்கிறது, இருக்கிறது கண்டம் கருவல ஆந்திரக்காரர் இருக்கிறது, அது ஊது சுருட்டேன். இதே மாதிரி குழம்பு மசிச்சு காமக்குள்ள பார்த்துட்டு வர்றது. ஏமா இதுல நீங்க யாரும் பாக்குறீங்க? ஆமாங்க. நான் யாரும் பாக்குறேன். சரி யாரும் பாப்போம். நீ பிடிங்க. சாலை மட்டும் உள்ள தங்கிடமே உள்ள உள்ள யாரக்கூடிய இந்த பாடல பிடிக்கலையா? இந்த பாடல பிடிக்கலையா? புதுசாக பாடுகிறீங்களா? நம்ம செல்லத்துக்கா பாருங்க. அஞ்சுமாறு கோடி தந்தனமே புது பாட்டு மாறு. ஒழுங்கா பாடுறா. பாட்டு நல்லா கேளு. நல்லா பாடு. அஞ்சுமாறு கோடி தந்தனமே நீங்க பாத்தீங்க. சரி இந்த படம் இன்னொரு படம் படவா? என் தங்கத்தையே நாய்க்கு சிப்பா அடிக்க போனேப்பா. அது ஒரு நாயா இது திருநாயா, அது ஒரு நாயா இது திருநா. இந்த பாட்டு முடிக்கல. நீங்க யாரையும் வாசிக்கலாம். இப்போ ஒரு பாட்டு பாருங்க. கோர்ஸின் செல்லம் ரூபாய் பாக்குறியா? மலைய விரிச்சு வீசு மாட்டுல மாட்டும் எதுவும் கிடைக்கலன்னா என்ன மதுரைக்கு புலம்புடைய பொழுது எவ்வளவு வேலை பண்ண அக்கா இன்னும் நாடகம் வந்து அந்த வேலை மேற்கொண்டு நான் பார்க்கல. உள்ள அதைத்தானே பண்ண. என்னதான் பண்ணேன்? இன்னசமா நான் செஞ்ச பாவம் மூலசாவோ வேற பார்த்தோம். நேரம் பின்னாடி போகும் ஓரப்போ என்னோட சேர்ந்து வாழும். நெசமா செஞ்ச பாவம்
சொன்னாரு தரமேல நடக்காத மண்டபத்திரம் இல்லையா ஓபட்டியா தரமேல நடக்காத மண்டபத்திரம் புது பாடம் நல்லா பாடுகிறது தரமேல நடக்காத மண்டபத்திரம் எதுக்கு மச்சான் பந்துல இருந்து 3 வரைக்கும் சொல்றாங்க இதுல மட்டும் நீங்க சரியாருங்க என்னவன் நீ சொல்லச்ச ஏனஞ்சு கொள்ள சரி பண்ணுமா இதுல என்ன வேணா நடக்குது நான் சந்தோஷமா இருக்கு இதுக்கு மட்டும் நல்லா பல்ல போடுறீங்களா இவ்வளவு நேரம் முழுமா இப்படியே போட சுத்தப்பட வராது 4 நாள் போடணும் தனித்தனியா போடணும் முத போடி ஏன் போடும் என்னப்பா என்னப்பா நீ அங்க போட்டு இதுல போட முடியாதா இந்த வரைக்கும் தான் வரேன் சம்பளம் கொடுத்து டிகிரி எந்த பிள்ளடா ஏப்பா இந்த போட்டியில நான் ஜெயிக்க சொல்றேன் உள்ளவங்க ஒரு கை எடுத்துங்க பார்ப்போம் 1 2 3 4 எங்க நீ வேற வண்டியை ஓட்டி ஓட்டி அப்பப்போ பயன்படுத்திக்கிட்டே இருக்க பார்த்து போறாங்க இங்க அந்த பிள்ளை ஜெயிக்க சொல்றாங்க கை எடுத்துங்க பார்ப்போம் நீ என்ன எல்லாருக்கும் கை எடுக்கல நீ எந்த கட்சி முதல்ல இன்னும் சாப்பிட்டது இறங்கல அந்த பிள்ளை ஜெயிக்க சொல்ற வரைக்கும் கை எடுத்துங்க பார்ப்போம் அந்த ஓட்டு அங்கே விழுகுது மண்டிய புறமுடைய பார்த்து எவ்வளவு அழகா பந்து விழுகிறது அந்த பிள்ளை கேட்டு அதனால செகப்புயிரே உதத்தழகி உதத்தழகி நல்ல சிலையான முகத்தழகி முகத்தழகி சிரிக்காது பெருக்காது என்ன கொஞ்சம் முறைக்காது போகாது உள்ள போகாது என்ன விட்டு தனியா நீ போகாது செகப்புயிரே உதத்தழகி உதத்தழகி
அம்மா நீ எதை நினைச்சா பிடிக்கிறது தெரியும் மண்டியா போட முடியும் ஆண் வர்க்கத்துக்கு ஆண்கள் கட்டிட்டாங்க கோபம் ஏத்தா தட்டுனதா வெளியா எங்கிட்ட அவ்வளவு பிள்ளைகள் கிளம்பிட்டா சும்மா தட்டுல நல்ல வாழ்க்கையில